2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பஞ்சாப் விவசாயிகள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஷம்பு என்ற இடத்தில் 400 நாட்களாக போராடி வந்தனர். பஞ்சாப் ஹரியானா எல்லையில் இந்த இடம் உள்ளது. பஞ்சாப் போலீசார் மார்ச் 19 திடீரென விவசாயிகளை அப்புறப்படுத்தி இங்குள்ள டென்ட்டுகளை அகற்றினர். 400 நாட்களாக மூடப்பட்டிருந்த இடம் திறக்கப்பட்டது. இதுவரை இந்த போராட்டத்தை ஆதரித்து வந்த பஞ்சாப் ஆம் ஆத்மி திடீரென ஆதரவை விலக்கிக் கொண்டது. இதற்கு காரணம் உள்ளது. டெல்லி சட்டசபை தேர்தலில் தோற்றுப்போன அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படியாவது பார்லிமெண்டில் ராஜ்யசபா எம்பியாக துடித்துக் கொண்டிருக்கிறார். கெஜ்ரிவால் கட்சியின் ராஜ்யசபா எம்பியாக உள்ள சஞ்சீவ் அரோரா தன் பதவியை ராஜினாமா செய்தால் கெஜ்ரிவால் எம்பியாக வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சஞ்சீவ் எப்படி தன் பதவியை விட்டுக் கொடுப்பார்? பஞ்சாபின் லூதியானா மேற்கு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தொகுதிக்கு ஆம் ஆத்மி வேட்பாளராக சஞ்சீவ் அரோரா அறிவிக்கப்பட்டுள்ளார். வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி நிச்சயம் என கெஜ்ரிவால் அவருக்கு ஆசை காட்டியுள்ளார். இந்த தொகுதியில் வெற்றி பெறுவது சுலபமல்ல. விவசாயிகள் தர்ணாவால் எங்கள் பிசினஸ் படுத்துவிட்டது. போராட்ட முடிவிற்கு வந்தால்தான் எங்கள் வாழ்வாதாரம் நிலைப்படும். ஆம் ஆத்மிக்கு நாங்கள் ஆதரவு தர முடியாது என கெஜ்ரிவாலிடம் அங்குள்ள வியாபாரிகள் சங்கத்தினர் கராராக சொல்லிவிட்டனர். அதேபோல தொழிலதிபர்களும் பஞ்சாப் ஹரியானா எல்லை மூடப்பட்டிருப்பதால் எங்கள் தொழிலும் அடிவாங்கிவிட்டது என புகார் அளித்துள்ளனர். இதையெல்லாம் பார்த்த கெஜ்ரிவால் விவசாயிகள் போராட்டத்தை நிறுத்தினால்தான் நான் ராஜ்யசபா எம்பியாக முடியும் என்ற முடிவிற்கு வந்துள்ளார். இதனால்தான் விவசாயிகள் போராட்டத்தை ஒழித்து கட்டிவிட்டார். விவசாய சங்க தலைவர் ஜக்ஜித் தாலிவாலை போராட்ட இடத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என பஞ்சாப் அரசுக்கு முன்னதாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. அப்படி செய்தால் பெரும் பிரச்சனை ஏற்படும் என கூறிய பஞ்சாப் அரசு இப்போது 20 நிமிடத்தில் ஒட்டுமொத்த போராட்டத்தையே நிறுத்தியிருக்கிறது.